எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஃபுல்லான பிளேஸில் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக என்னோடய டைமை வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இருக்கிற கலர்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் ரூமை நான் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட் ரூமாக மாற்ற போகிறேன். பின்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நிறைய ரூம் மேக்கர்லாம் ஏஸ்தட்டிக்காக இருக்கும். அந்தளவுக்கு என்னால் வைக்க முடியுமான்னு தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து நானே ரெடி பண்ண கிராஃப்ட்டு தான். அதை தான் வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே நான் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எனக்கு தேவையானது கொஞ்சம் வந்து சிம்பிளாக இருக்கிறத மட்டும் என்னோடய டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இதை மாற்றுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஏன்னா இது கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா திங்ஸுமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சா, இதை மாற்றலாமா வேண்டாமான்ட்டு ரொம்ப யோசனை பண்ணி தான் இதை வந்துட்டு சரி மாற்றலாம், ஒரு சேஞ்ச்காண்டி நம்ம மாற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ரூமில் நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸை வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்தா கூட அது ஒரு அழகாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே நம்ம பின்ட்ரெஸ்ட் ஆப் எப்போல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதில் இருக்கிற ஐடியாஸ் வந்து ஏஸ்தட்டிக்காக தெரியுதா, நம்ம வச்சுருக்கிறது என்னமோ ஏஸ்தட்டிக் இல்லாத மாதிரி இருக்கிறதுனாலே அந்த மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த ஆப்பை பார்க்குற நேரம்லாம் இந்த பிளேஸை பார்க்கும்போதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் தான் தோணுமே தவிர, இது இருக்கிறதே அழகுன்னு நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இவ்வளோ வேலையை பார்க்குறதுக்கு அந்த ஆப் கூட ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லா திங்ஸையுமே எடுத்து இந்த மாதிரி கீழே போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும். டேபிள் பக்கத்தில் வந்து அவ்வளோவா ஷெல்ஃப் கிடையாது, டேபிளும் குட்டி டேபிள் தான். அதில் வந்து எல்லா திங்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது. அதனால தான் இந்த ஒரு பெரிய வுட் பீஸை வந்து போட்டு ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா இந்த சார்ட் பேப்பர் அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அழகுக்காண்டி ஒட்டி வைக்கல. இந்த செவத்தில் இருக்க பிளாக் மார்க்கெல்லாம் மறைக்கிறக்காண்டி தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு மேலே ஒட்டி வச்சிருக்கிற அந்த சார்ட் பேப்பரோட டபுள் சைட் டேப்போட மார்க்கெல்லாம் எப்படி நான் வந்து கவர் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. இந்த வாலில் ஒட்டியிருக்க போஸ்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்கு. எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டேபிள் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால அதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு இந்த இடத்த ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதை க்ளீன் பண்ணும்போதே நல்லாவே தெரியும் எவ்வளோ வந்து இந்த செவர் மோசமாக இருக்குது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மறைக்கிறதுக்காண்டி தான் நான் அவ்வளோ சார்ட் பேப்பர்ஸ் போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எப்போ பெயிண்ட் அடிக்காங்களோ அப்போ தான் இந்த வாலுக்கும் அடிப்பாங்க. அது வரைக்கும் பேட்ச் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து பழைய போஸ்டர்ஸே ரிமூவ் பண்ணது எல்லாத்தையுமே ஒட்டி பார்த்தேன். அது எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. மறுபடியும் நான் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் நிறைய மாடல் பார்த்து அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ எப்படி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இந்த வாலை வந்து எப்படி கவர் பண்ண போகிறேன்னு சுத்தமாக எனக்கு தெரில. சும்மா பழைய போஸ்டர்ஸ்லாம் வச்சு நான் வந்து கவர் பண்ணி பார்த்தேன். எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியலை. அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிழிஞ்சு இருந்துச்சு. அதனால வந்துட்டு கொஞ்சம் போஸ்டர்ஸ்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு இதை வந்து இப்போ டேப் போட்டு வாலில் ஒட்டி விடணும். இந்த வாட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு போஸ்டர் வச்சு தான் வந்து இந்த வாலை கவர் பண்ண போகிறேன். பக்கத்தில் அங்கங்கே பேட்ச் ஒர்க் இருந்தால் கூட கவர் பண்ணிடலாம். இங்கே செவரே பேட்ச் ஒர்க்காக இருக்கனால எதை கவர் பண்ண எப்படி பண்ணனே எனக்கு வந்து ஐடியாவே தெரியலை. இந்த பிளாக் மார்க்லாம் வந்து மறையிற மாதிரி நான் எல்லா போஸ்டர்ஸுமே ஒட்டி விட்டுட்டேன். உட்காந்து இந்த போஸ்டர்ஸ் மட்டுமே நான் வந்து ஒட்டி முடிச்சிருக்கேன். ஃபைனலாக பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக அழகாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த செட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட இது பார்க்குறதுக்கு நல்லா சிம்பிளாக இருந்துச்சு. அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன்னா இந்த விண்டோவில் இருக்கிற எல்லா போஸ்டர்ஸுமே ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த விண்டோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஏன் நான் இதெல்லாம் எடுக்க போகிறேன்னா எனக்கு வந்து வெளிச்சம் பத்தலை. அதனால தான் நான் வந்து இதெல்லாமே ரிமூவ் பண்ண போகிறேன். விண்டோ வந்து நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா மழை தண்ணி வந்து உள்ளே வரும். அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பேனரை வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இந்த பேனர் ஒரு மாதிரியாக தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு துணியை வச்சு மறைச்சி வச்சுருந்தேன். அந்த துணி ஒரு மாதிரியாக தெரியறதுனால தான் சார்ட் பேப்பர் போஸ்டர்லாம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். இப்போ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இவ்வளோ வெளிச்சம் இருக்கிறத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோமேன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு.
இப்போதைக்கு இந்த விண்டோ வந்து நான் எதுவுமே பண்ணல. அங்கே இருக்க திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த விண்டோக்கு கீழே இருக்கிற வாலில் தான் வந்து இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் போட்டு இந்த வாலையும் வந்து கேவலமாக ஆக்கி வச்சுருந்தேன். அதில் வந்து அந்த விண்டோவில் இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாமே எடுத்து அப்படியே கீழே நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு வால் எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ டேபிளில் இருக்க எல்லா திங்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதான் வந்து இருக்கிறதுல பெரிய டாஸ்க் எனக்கு. விண்டோவை வந்து நான் அப்படியே தான் ப்ளெயினாக விட்டுருக்கேன். இன்னும் அதில் நான் வந்து ஸ்க்ரீன் எல்லாமே போடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ரூமையும் ஸ்டடி டேபிளையும் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரே ஒரு டேபிள் இருந்தால் நீங்களும் இதே மாதிரி அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். வீட்டில் இருக்க வேஸ்ட் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி பெக் போர்டு, புக் ஷெல்ஃப், ஆர்கனைசர் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வரைய தெரிஞ்சால், பெயிண்ட் பண்ண தெரிஞ்சால் கூட நம்ம அதை வந்து ஈஸியாக பெயிண்ட் பண்ணி கூட இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ரூம் க்ளீன் பண்ணும்போது என்னோட ரூம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த விண்டோ தான். இது தெரியாமல் நான் வந்து அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். என் டேபிள் பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி டேபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் பென், ஸ்கேல் அதெல்லாம் எடுக்கிறக்காண்டி நான் வந்துட்டு இது பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இப்போ உள்ள ரூம் மேக்கர் பிடிச்சிருக்கா இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்தது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.